ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மேரேஜுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது 2 வருஷமாக யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் நாங்கள் 1 இயராக யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கீ இருந்தது. அந்த கீயை என்னுடைய பசங்க வந்து தொலைச்சிட்டாங்க. அந்த கீ இல்லைன்னா சுத்தமாக இவங்களை சமாளிக்க முடியாது. திறந்து திறந்து மூடிட்டே இருப்பானுங்க. ஏதாச்சும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே லாக் பண்ணி வச்சிட்ருப்பேன். நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ரேக்கில் முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அன்றைக்கி வாங்கினேன், கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த 2 பாக்ஸ்லேயும் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி கருவாடு கட் பண்ணலை, அதுதான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைச்சி வச்சுருக்கிறதுனால சுத்தமாக ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. மாவு இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து அடிக்கடிலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். எப்போ அழுக்காகுதோ அப்போல்லாம் தொடச்சிட்டே இருப்பேன். வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் போட்டு டிஷ்யூ போட்டு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு வரும், அழுகி போகாமல் இருக்கும். நம்ம கவரில் எடுத்து வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் வரும். ஒரு 1 வீக்கில் எல்லாமே அழுகிடும். இந்த பாக்ஸில் வைக்கிறதுனால ஒரு 20 டேஸ் கூட நல்லாயிருக்கும். அது டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப வீணாகாமல் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இடத்த அடைச்சிட்ருக்கு. சுத்தமாக இடம் பத்தாது. இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேஸ்கெட்லலாம் எடுத்து வச்சுருப்பேன். இந்த பேஸ்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், கோஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, மாங்காய், வாழைக்காய், கேப்சிகம், லெமன் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் வைக்க சுத்தமாக இடம் பற்ற மாட்டேது. அதனால இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கவரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய பீன்ஸே கொஞ்சம் இருந்துச்சு. அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டோரில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, சுத்தமாக எனக்கு இடமே பத்தலை. இந்த சீஸ் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பண்ணுறதுக்காக வாங்கினது. அதிலே கொஞ்சம் மீதி இருக்குது. கருவேப்பிலை இதில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் என்னென்னு பார்த்திங்கன்னா, பால் வாங்குவேன். அந்த பாலடைய பசங்களுக்கு காய்ச்சிட்டு பாலடைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கு பசங்களுக்கு செய்யணுமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூவு. இந்த கவரில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் தான் வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியுமே யூஸ் பண்ணிவிடுவேன். ஒரு 10 டேஸில் எல்லாமே காலி ஆகிடும். டெய்லியுமே காய்கறி தான் யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்குமே டெய்லி ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஊறுகாய், சோயா சாஸ், இந்த டொமேட்டோ சாஸ், இந்த இதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஊறுகாய் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் வேறு ரேக்கில் தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். இதுதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜு. நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரேக் இருக்குது. அது எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஆனால் ஆனியன், உருளைக்கிழங்கு எல்லாமே கொட்டி வச்சுக்கலாம். நான் ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் பொம்மை வச்சுருக்கேன், செடி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்